بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي سعيد رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يحقر أحدكم نفسه. قالوا يا رسول الله كيف يحقر أحدنا نفسه؟ قال يرى أمرا لله عليه فيه مقال ثم لا يقول فيه فيقول الله عز وجل له يوم القيامة ما منعك أن تقول في كذا وكذا فيقول خشية الناس فيقول فإياي كنت أحق أن تخشى. رواه ابن ماجه. 22ஆம் ஹதீஸ் குதுசி உண்மையான பயம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உங்களில் ஒருவரும் தன்னை இழிவாக கருத வேண்டாம். அவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் தன்னை எவ்வாறு இழிவாக கருத முடியும்? அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள். அல்லாஹ் எது குறித்து விசாரிப்பானோ அத்தகைய காரியத்தை ஒரு மனிதன் காண்கிறான், ஆனால் அது பற்றி ஒன்றும் கூறாமல் இருக்கின்றான். எனவே அல்லாஹ் இறுதி தீர்ப்பு நாளில் அந்த மனிதனிடம் இன்னென்ன விஷயத்தை குறித்து நீ உன் கருத்தை சொல்வதிலிருந்து உன்னை தடுத்தது எது என வினவுவான். மக்கள் மீது இருந்த பயம்தான் என்று மனிதன் விடையளிப்பான். பின்னர் அல்லாஹ் பயப்பட மிகவும் தகுதி வாய்ந்தவன் நான் மட்டுமே என்பான். ஆதார நூட்கள் இப்னு மாஜா. இந்த நபிமொழி பலவீனமானது என்று ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.